ஹலோ! இட்ஸ் வெட்னஸ்டே மார்னிங் அண்ட் அன்னைக்கு ஊர்லேருந்து கிளம்பி திரும்ப கோயம்புத்தூர் வந்தாச்சு. ஊர்லேருந்து வரும்போது அண்ணா நெறைய ஃபிஷ் வாங்கி குடுத்துருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்துட்டு நான் சால மீன் தான் எடுத்திருந்தேன். நான் எடுக்கும்போது கையில வந்து சால மீன் தான் வந்தது. ஸோ ரொம்பவே டயர்டா இருந்தது. ஸோ கையில கிடைச்ச மீன வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சால மீன் பாதிய வந்துட்டு குழம்பு வச்சுட்டு, பாதிய வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். தென் ஈவினிங் வந்து இட்லி மாவு இருந்தது. ஸோ அதனால ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து பெருஞ்சிலா மீன்ல வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். தென் வந்துட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இட்லி வச்சு மீன் குழம்பு. ஸோ இந்த காம்பினேஷன் நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பேன். பட் மீன் இருக்கிற நேரம் மாவு இருக்காது, மாவு இருக்கிற நேரம் ஃபிஷ் இருக்காது. அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த டைம் 2மே ஒன்றா இருந்ததுனால நான் அன்றைக்கி வந்துட்டு இட்லி தென் வந்துட்டு மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இதுதான் அன்றைக்கி டின்னருக்கு பண்ணியிருந்தேன். டின்னர் வந்து ரொம்ப சூப்பராக சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. அன்றைக்கி மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. அன்றைக்கி சுட சுட இட்லி வச்சுட்டு மீன் குழம்பு காம்பினேஷன் வேறு லெவலாக இருந்தது.